நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை. வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பதிவு. தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சிவகங்கையில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது பற்றி தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். மழை பெய்யும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி. டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் கணிப்பு. தென் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று அறிவிப்பு. மணிப்பூரில் நடைபெற்று வரும் வன்முறை எதிரொலி. ஆளும் பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்ற தேசிய மக்கள் கட்சி. மீண்டும் வெடித்த வன்முறையால் பற்றி எரியும் மணிப்பூர். அமைதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற அரசு திமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் வளரும் என்றும் நம்பிக்கை. கண்ணு கருத்தமாக செயல்படுங்கள். கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் தான் விஷக்காளான் தான் என்று உதயநிதி ஆவேசம். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி. பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் போல் செயல்படுவதா? சாம்சங் விவகாரத்தில் தமிழக அரசை கேள்வி எழுப்பும் சிபிஎம் எம்எல்ஏ. அரசாங்கம் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்கிற முறையில அந்த பிரச்சனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் விட்டான். தொழிற்சங்கம் அமைக்க வேண்டிய உரிமையை தருவது தமிழ்நாடு அரசு. கோர்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அதை இழுத்துக்கிட்டு போகணும், அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணிடலாம் என்கிற ஒரு மோசமான கேட்டீங்கன்னா அந்த அரசு தொழிலாளர் அரசு, சுயமரியாதை அரசு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் கனியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது.
மதுரையில் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. உரிய இழப்பீடு கோரி இரவிலும் தொடர்ந்த போராட்டம்.